நண்பர்களே, விழா முன்பணம் பெறுவதற்கு புதிய வழிமுறையை காணலாம். இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்து ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் செய்யவும். ஹியூமன் ரிசோர்ஸ் உள்ளே அட்வான்சஸை கிளிக் செய்யவும். அட்வான்சஸ் உள்ளே அதர் அப்ளிகேஷனை கிளிக் செய்யவும். அதர் அப்ளிகேஷனில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் சாங்ஷன் வெப் ஐடியை கிளிக் செய்து கால் வெப் ஐடியை டவுன்லோட் செய்து கொள்ளவும். கால் வெப் ஐடி டவுன்லோட் செய்தவுடன் அலுவலகத்தில் யாரெல்லாம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்ளை செய்துள்ளார்களோ அவர்களுடைய பெயர் காண்பிக்கப்படும். இங்கு என்ன வகையினில் அப்ளை செய்துள்ளார்கள், மொபைல் மூலமாகவா, வெப் அப்ளிகேஷன் மூலமாகவா என்று காண்பிக்கப்படும். இங்கு சாங்ஷன் ஆர்டர் என்பதில் டிஃபால்ட்டாக சாங்ஷன் ஆர்டர் வந்திருக்கும். ஆனால் நாம் நமது அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய சாங்ஷன் நம்பரை இங்கு கொடுக்கவும். இதில் நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். ஸ்லாஷ் லெட்டர்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. அதற்கு கீழே உள்ள அப்ரூவல் குரூப்பை தேர்வு செய்து கொள்ளவும். பின்னர் எந்த பணியாளருக்கு, அதாவது பில் குரூப் வாரியாக நாம் விழா முன்பணம் தேர்வு செய்ய வேண்டும். அந்த பணியாளரின் பெயருக்கு நேராக உள்ள யூபிஎல் பாக்ஸை டபுள் கிளிக் செய்ய வேண்டும். டபுள் கிளிக் செய்தோம் என்றால் செலக்ட் ஆகிவிடும். பின்னர் நாம் எப்பொழுதும் போன்று அப்லோட் கொடுக்க வேண்டும். சாங்ஷன் ஆர்டர் நம்பர் ஒரே நம்பர் அனைத்து பணியாளர்களுக்கும், அதாவது அனைத்து பில் குரூப்பிற்கும் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு பில் குரூப்பிற்கும் தனித்தனி சாங்ஷன் ஆர்டர் நம்பர் கொடுக்க வேண்டும். அப்லோட் செய்துவிட்டு எப்பொழுதும் போன்று வெரிஃபையர் அப்ரூவர் சென்று அப்ரூவர் கொடுக்க வேண்டும். இங்கு வெரிஃபையர் இனிஷியேட்டருக்கே வந்துவிடும். இது ஒவ்வொரு அலுவலகத்திலும் இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர் அசைன் செய்ததை பொறுத்து மாறுபடலாம். வெப் ஐடியை க்ளோஸ் செய்துவிட்டு ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனை சென்று பார்த்தோம் என்றால் நோட்டிஃபிகேஷன் காண்பிக்கப்படும். அதனை வெரிஃபை செய்துவிட்டு அப்ரூவர் ஐடி லாகின் செய்யவும். அப்ரூவர் ஐடியை லாகின் செய்து ஹியூமன் ரிசோர்ஸில் உள்ள ஓப்பன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் செய்யவும். அங்கு நோட்டிஃபிகேஷன் காண்பிக்கப்படும். கீழே GTN கரெக்ஷன் URL என்று இருக்கும். அதனை கிளிக் செய்ய வேண்டாம். கீழே நோட்டில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், FA, தீபாவளி என்பது போன்று ஏதாவது டைப் செய்துவிட்டு அப்ரூவல் கொடுக்கவும். பின்னர் அப்ரூவர் ஐடியை லாக் அவுட் செய்துவிட்டு இனிஷியேட்டர் ஐடியை லாகின் செய்யவும். லாகின் செய்து ஃபினான்ஸில் சென்று நாம் எப்பொழுதும் பட்டியல் தயார் செய்வது போன்று தயார் செய்து கொள்ளலாம். பில் குரூப் வாரியாக பட்டியலை தயார் செய்யவும். பணியாளர் பெயரை தேர்வு செய்து ஜென்ரேட் பில் என்று கொடுக்கவும். நாம் முன்னரெல்லாம் எவ்வாறு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் தயார் செய்வோமோ அதே போன்றுதான் இங்கேயும். அனெக்சர் டவுன்லோட் ஆகிவிடும்.
அனெக்சரில் அவர்களுடைய பேசிக் பே, சாங்ஷன் நம்பர், நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், எப்பொழுதிலிருந்து பிடித்தம் மேற்கொள்ளப்படுகிறது போன்றவை காண்பிக்கப்படும். பின்னர் ஹியூமன் ரிசோர்ஸில் அட்வான்சஸில் சென்று சாங்ஷன் ஆர்டர் டவுன்லோட் செய்ய வேண்டும். சாங்ஷன் ஆர்டருக்கு FA சாங்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங் ஆக்ஷன் என்பதை கிளிக் செய்து இங்கே ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு சாங்ஷன் ஆர்டர் நம்பர், நாம் வெப்ஐடியில் என்ன நம்பர் கொடுத்தோமோ அது இங்கு வந்திருக்கும். ஒவ்வொரு பில் குரூப்பிற்கும் ஒவ்வொரு சாங்ஷன் ஆர்டர் நம்பர் கொடுக்கும் பொழுது ஒவ்வொன்றும் கீழே காண்பிக்கப்படும். ஒரே நம்பர் கொடுக்கக்கூடாது. அடுத்தது சாங்ஷன் ஆர்டர் அத்தாரிட்டியில் முழுமையாக தலைமை ஆசிரியரின் எங்கு பணி செய்கிறார் என்று முழுமையான அட்ரஸ் கொடுக்கப்பட வேண்டும். சாங்ஷன் ஆர்டர் நேம், போஸ்ட் நேம், ஆஃபீஸ் நேம் கொடுத்து கண்டினியூ கொடுக்க வேண்டும். கண்டினியூ கொடுத்து சப்மிட் கொடுத்தவுடன் கீழே மானிட்டர் ஸ்டேட்டஸ் ரெக்வெஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு ஓப்பன் செய்து பார்த்தோம் என்றால் ப்ரொசீடிங் ஆர்டர் வந்திருக்கும். கீழே ஹெட் ஆஃப் அக்கவுண்ட் காண்பிக்கப்படும். அனெக்சரில் பணியாளரின் பெயர், அமௌண்ட் போன்றவை காண்பிக்கப்படும். நன்றி நண்பர்களே.